வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் கோவிட் தொற்றின் கணிசமான அதிகரிப்பு காரணமாக வைத்தியசாலைகளில் இக்கட்டான சூழ்நிலை. அரிசி விலையை அதிகரிக்க பதுக்கப்படும் நெல் அரசுடைமையாக்கப்படும். ரிஷாத் பதியுதீனின் வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் தீ ஏற்பட்டமையோ அணைத்தமைக்கான எந்த பதிவுகளும் இல்லை. 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சலா? உடனடியாக வைத்தியரை நாடுமாறு கோரிக்கை. கொரோனா தடுப்பூசியின் பூஸ்டருக்கு தடை விதிக்க WHO கோரிக்கை. உலகின் மிக உயரமான இடத்தில் பாதை. பொலிவியாவின் சாதனை முறியடிப்பு. ஒலிம்பிக் ஆண்கள் ஹாக்கி இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நாட்டில் கோவிட் தொற்றின் கணிசமான அதிகரிப்பு காரணமாக வைத்தியசாலைகளில் இக்கட்டான சூழ்நிலை. நாட்டின் பல பாகங்களில் கோவிட் தொற்றாளர்களின் கணிசமான அதிகரிப்பு காரணமாக முக்கிய வைத்தியசாலைகளில் இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு காரணமாக அரசு வைத்தியசாலைகளில் கோவிட் தொற்றாளர்கள் நிரம்பியுள்ளதால் பல வைத்தியசாலைகளில் மேலதிக சிகிச்சை நிலையங்கள் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் வரை நாட்டில் பல பாகங்களிலும் 29,000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை, கொழும்பு தெற்கு வைத்தியசாலை, கராப்பட்டிய வைத்தியசாலை, கம்பகா வைத்தியசாலை, ரத்னபுரி வைத்தியசாலை, கேகால வைத்தியசாலை, கொழும்பு வடக்கு வைத்தியசாலை ஆகியவற்றில் நோயாளர்களின் மிகவும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலைமை சம்பந்தமாக பரிசீலனை மேற்கொள்ளும் சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தெரிவிக்கையில், தாங்கள் அடிக்கடி முக்கிய வைத்தியசாலைகளை பரிசீலனை செய்வதாகவும், அந்த வகையில் நேற்றைய தினம் தானும் சுகாதாரத்துறை அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் ஆகியோர் ராகம வைத்தியசாலைக்கு சென்றதாகவும், அங்கு தொற்றாளர்களின் அதிகரிப்பு காரணமாக மேலதிகமாக சிகிச்சை நிலையங்கள் உருவாக்கும் தேவை உள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே அனைத்து வைத்தியசாலைகளிலும் மேலதிக கோவிட் சிகிச்சை நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். ரிஷாத் பதியுதீனின் வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் தீ ஏற்பட்டமையோ அணைத்தமைக்கான எந்த பதிவுகளும் இல்லை. முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் வீட்டில் உள்ள 16 சிசிடிவி கேமராக்களை பரிசோதித்ததில் சிறுமி ஹிஷாலினி தீப்பற்றிய மற்றும் தீயினை அணைத்த எந்த காட்சியும் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. தீயினை அணைத்த பின் வீட்டின் முன்புறத்தில் உள்ள நீர் தடாகத்திற்குள் ஹிஷாலினி ஓடிச் சென்று அதில் இறங்கியிருந்ததாக வாக்குமூலங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த நீர் தடாகத்திற்கு அருகில் உள்ள கேமராவின் இயக்கம் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது சம்பந்தமாக ரிஷாத் பதியுதீனின் மனைவியிடம் விசாரித்த போது ரிஷாட்டினை கைது செய்திருந்தமையால் சிசிடிவி கேமராக்களை திருத்தும் பணிகளை செய்ய முடியாமல் போனதாக தெரிவித்தார். அரிசி விலையை அதிகரிக்க பதுக்கப்படும் நெல் அரசுடைமையாக்கப்படும். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமான விலைக்கு பொருட்களை விற்போருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். நெல் விலை மற்றும் அரிசியின் விலை, வாழ்க்கை செலவு என்பன சம்பந்தமாக அரசாங்கம் மேற்கொள்ளும் திட்டங்களை தெளிவுபடுத்தும் விதமாக அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நெல் அதிகார சபை மற்றும் நெல் ஆலைகள் வைத்திருப்பவர்களை தவிர 3ஆம் தரப்பினர் நெல்லை பதுக்கி வைத்திருந்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மற்றும் அவ்வாறு பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல்லினை அரசுடைமையாக்க சட்டம் மூலம் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமான அரிசி மற்றும் ஏனைய பொருட்களை விற்பவர்களுக்கு எதிராக அறவிடப்படும் தண்டப்பணம் 25,000 1 லட்சம் வரை அதிகரிக்கப்படும் மற்றும் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியினை இறக்குமதி செய்து களஞ்சியப்படுத்திக் கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். டெல்டா தொற்றினை விட தீவிரமாக பரவும் இன்னொரு திரிபு மாற்றம் ஏற்படலாம். பேராசிரியர் சந்திம ஜீவசுந்தர தெரிவிப்பு. நாட்டில் டெல்டா தொற்றின் தாக்கம் வேகமாக பரவி வரும் நிலையில் அதன் மூலம் கொரோனா வைரஸ் பலவிதங்களாக திரிபு மாற்றமடைய வாய்ப்புள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூற்று மருத்துவ பிரிவு பிரதானி பேராசிரியர் சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார். அவ்வாறு திரிபு மாற்றமடையும் வைரஸ் மிகவும் ஆபத்தான தன்மை கொண்டதா இல்லையா என்பதை ஆராய்வதற்கு கால அவகாசம் மிக குறைவாக காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார்.
இருப்பினும் புதிய திரிபு சம்பந்தமாக கொரோனா தொற்றாளர்களின் மாதிரிகளை கொண்டு ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சாதாரணமாக ஒரு வைரஸ் வேகமாக பரவும் போது அவ்வைரஸ் திரிபு மாற்றம் அடைவது வழமையாக நடைபெறும் என்று வைத்தியர் சந்திம ஜீவந்திர தெரிவித்திருந்தார். 500, 1000 மற்றும் 5000 ரூபாய் நாணயத்தாள்கள் சம்பந்தமாக மக்கள் அவதானமாக இருக்கவும். 17,500 ரூபாய் போலி நாணயத்தாள்களை வைத்திருந்ததன் குற்றச்சாட்டில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட பெண்ணிடம் போலி நாணயத்தாள்கள் உள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய முல்லைத்தீவின் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 500, 1000 மற்றும் 5000 ரூபாய் போலி நாணயத்தாள்கள் வெளியில் புழங்குவதாக தகவல்கள் கிடைத்திருப்பதால் மக்கள் அதில் நாணயத்தாள்களில் உள்ள முக்கிய அடையாளங்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சலா? உடனடியாக வைத்தியரை நாடுமாறு கோரிக்கை. 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருக்குமாயின் தாமதிக்காமல் உடனடியாக வைத்திய ஆலோசனையை நாடுமாறு சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் காரணமாக நாட்டில் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், வழமையாக மே மாதம் முதல் செப்டம்பர் மாதத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் டெங்கு தொற்று அதிகரிக்கும் என்பதால் 2 நாட்களுக்கு அதிகமாக காய்ச்சல் இருக்குமானால் உடனடியாக வைத்தியரை நாடுமாறு அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார். கடந்த ஒரு வாரத்துக்கு முன் தேசிய டெங்கு ஒழிப்பு மையம் இது சம்பந்தமாக தகவல்களை வெளியிட்டு டெங்கு தொற்றின் தாக்கம் அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் குழந்தைகளுக்கு 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் காணப்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலையை நாடுமாறு சீமாட்டி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையில் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். தீவிரமடைந்துள்ள டெங்கு தொற்றினால் குழந்தைகளுக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்படும் ஆபத்தான நிலை உள்ளதாகவும் தோள்களில் சிவப்பு தழும்புகள் ஏற்பட்டால், கண்களுக்கு கீழ் வலி ஏற்பட்டால், உடம்பு வலி ஏற்பட்டால் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக குழந்தைகளை வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு தெரிவித்துள்ளார். கொத்தலாவ சட்டமூலத்தை முழுமையாக எதிர்ப்போம் என கூறி அட்டன் நகரில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கல்வியை விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்துள்ள ராணுவ நிர்வாகத்தை நிறுத்து, இலவச கல்வியை ஒழிப்பதற்காக ராணுவ இயந்திரத்தை அமைத்து தற்காலிகமாக சுருட்டிக் கொண்டே கொத்தலாவ சட்டத்தை முழுமையாக எதிர்ப்போம் என கோரிக்கை விடுத்து அட்டன் நகரில் கொத்தலாவ பிரேரணைக்கு எதிரான கூட்டு நிலைய செயற்பாட்டாளர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியை இன்று காலை நடத்தினர். அட்டன் ஃபுட் சிட்டிக்கு அருகில் ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என 100க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். இவர்கள் தங்களது கோரிக்கைகளை பதாதைகளூடாக வெளிப்படுத்தி அதை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பிக் கொண்டு பேரணியொன்றையும் முன்னெடுத்தனர். இந்த பேரணி ஃபுட் சிட்டி அருகில் ஆரம்பமாகி அட்டன் நகர மத்தியில் அமைந்துள்ள மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் ஒன்றிணைந்தது. அவ்விடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர் கொத்தலாவ சட்டமூலத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதுடன் ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் போராட்டங்கள், கைது நடவடிக்கைகள் ஆகியவற்றை வெளிக்கொணர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். இந்த அரசாங்கத்தினால் கொத்தலாவல என்ற சட்டமூலத்தை பாராளுமன்றத்திற்கு கொண்டு சென்று அமுல்படுத்துவதற்காக தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விசேடமாக மலையகத்தில் உள்ள தோட்ட மக்களின் தலைமைத்துவம் என்ற அடிப்படையில் தோட்ட தொழிலாளர்கள் ஒரு நாள் வேலை சாப்பிடுவதற்கு கூட இல்லாத நிலையில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு காசு கட்டு கல்வி என்பது எட்டாங்கனியாக உள்ளது. இந்த கொத்தலாவலை சட்டம் மூலம் அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் உண்மையிலேயே தனியார் மயமாக்கப்படும் கல்வி, அது மாத்திரமல்ல கல்வித்துறையில் மிலிட்டரி ஆட்சியை கொண்டு வரதுக்கான தீர்மானங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது. அதனால் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்த மாணவர்களுடன், பெற்றோர்களுடன் எங்களது பூரண ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுக்கின்றோம். கொரோனா தடுப்பூசியின் பூஸ்டருக்கு தடை விதிக்க WHO கோரிக்கை.
கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட நாள் முதல் உலக சுகாதார அமைப்பு செல்வந்த நாடுகள் தடுப்பூசி வழங்கும் பணிகளை நிறைவு செய்தவுடன் ஏழை நாடுகளுக்கு உதவும் முகமாக தடுப்பூசியை வழங்குமாறு கோரிக்கை முன்வைத்திருந்தது. எனினும் செல்வந்த நாடுகள் அந்நாடுகளில் தடுப்பூசியின் 2 டோஸ்களும் ஏற்றியவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி என 3வது டோஸினையும் ஏற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. இது சம்பந்தமாக கருத்து வெளியிட்டுள்ள உலக சுகாதார அமைப்பு, இன்னும் ஏழை நாடுகளில் 1% தடுப்பூசி கூட செலுத்தப்படாத நாடுகள் உண்டு. எனவே அந்த நாடுகளில் தடுப்பூசி ஏற்றும் பணிகளுக்கு உதவும் முகமாக போஸ்டர் தடுப்பூசி ஏற்றுதலை தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளது. ஏழை நாடுகளில் குறைந்தது 10% தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இந்த ஆண்டுக்குள் பூர்த்தியாகியிருக்க வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றது. மேலும் கருத்து வெளியிட்டுள்ள உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகள் தெரிவிக்கையில், 2 டோஸ் செலுத்திக் கொண்டவர்களுக்கு 3வது பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றுவதன் மூலம் பரவலை தடுப்பதில் பயன் கிடைக்கும் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். எனவே வளர்ந்த நாடுகள் ஏழை நாடுகளுக்கு உதவ முன்வர வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தி வருகின்றது. ஏதென்ஸ் நகரை மூடிய கரும்புகை, மக்களை வெளியே வர வேண்டாம் என உத்தரவு. கிரீஸில் ஏதென்ஸ் நகரில் கட்டுக்கிடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக ஏதென்ஸ் நகரமே கரும்புகையால் மூடப்பட்டுள்ளது. இதனால் மக்களை வெளியே வர வேண்டாம் என அந்த நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஏதென்ஸ் புறநகர் பகுதியில் உள்ள பர்னிதா மலைச்சரிவுகளில் காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிவதால் நகரமே கரும்புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றது. நேற்று முன்தினம் ஏற்பட்ட தீப்பரவல் நேற்றைய தினம் மேலும் தீவிரமடைந்து பல ஏக்கர் காடு எரிந்து சாம்பலாகியுள்ளதாக தெரிவிக்கும் அந்நாட்டு தீயணைப்பு படையினர் 1000க்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், அதிக வெப்பம், காற்றின் வேகம் காரணமாக தீ வேகமாக பரவி வருவதால் தீயினை கட்டுப்படுத்த சிரமம் அதிகமாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் குறிப்பிட்ட மலைப்பகுதியில் வசிப்பவர்கள் அவர்களின் வீடுகளிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள 150க்கும் அதிகமான வீடுகள் முற்றுமுழுதாக எரிந்துள்ளதாகவும், மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டமையால் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. உலகின் மிக உயரமான இடத்தில் பாதை, பொலிவியாவின் சாதனை முறியடிப்பு. பொலிவியாவில் 18,923 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த உதுருஞசு எரிமலைக்கு செல்லும் பாதை இதுவரை உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள பாதையாக இருந்தது. இதனை இந்தியா தற்போது முறியடித்துள்ளது. அதன்படி இந்தியாவின் கிழக்கு லடாக்கில் உள்ள ஒம்லிங்லா பாஸ் பகுதியில் 19,300 அடி உயரத்தில் உள்ள இடத்தில் 52 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் தற்போது உலகிலேயே மிக உயரமான இடத்தில் பாதை உள்ள நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. தற்போது அமைக்கப்பட்டுள்ள இந்த உம்லிங்கா பேருந்து சாலையின் மூலம் லடாக் பகுதியில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பன அதிகரிக்கும் என்று இந்த பாதை அமைப்பு அப்பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் என இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக லடாக் பிரதேசத்தில் ஒரு சில தருணங்களில் -40 டிகிரி வெப்பம் குறையும் என்று, அவ்வாறான சூழ்நிலையிலும் பாதையை திறம்பட செய்து முடித்த பணியாளர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது. மின்னல் தாக்கத்தினால் மணவிழாவில் 17 பேர் பலி. பங்களாதேஷத்தில் ஒரு சில பிரதேசங்களில் கடந்த ஒரு வாரத்துக்கும் அதிகமாக கனமழை பெய்து வருகின்றது. இதனால் இதுவரை 20க்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் ஜிப்கஞ்ச் நகரில் உள்ள ஒரு ஆற்றில் மண நிகழ்வுக்காக சிலர் படகில் பயணித்துள்ளனர். இதன்போது ஏற்பட்ட கனமழையின் காரணமாக படகினை கரையில் நிறுத்தி அருகில் உள்ள கட்டிடத்துக்கு நுழையும் சந்தர்ப்பத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட மின்னல் தாக்கங்களினால் 17 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் மணமகன் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாகவும், மணமகன் வேறு இடத்தில் இருந்தமையால் அவருக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷத்தில் இச்சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன் பங்களாதேஷத்தில் 2016ஆம் ஆண்டு ஒரே இடத்தில் மின்னல் தாக்கத்தில் 82 உட்பட ஒரே நாளில் 200க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முக்கிய காரணம் அந்நாட்டில் மேற்கொள்ளப்படும் காடழிப்பே காரணம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒலிம்பிக் ஆண்கள் ஹாக்கி இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது.
ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறும் 32வது ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவின் சார்பில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி அரையிறுதியில் பெல்ஜியம் அணியிடம் தோல்வியுற்றது. எனினும் வெண்கலப் பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்பு கொண்ட போட்டி இன்றைய தினம் ஜெர்மனி அணியுடன் நடைபெற்றது. ஆட்டத்தின் இறுதி வரை விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் இறுதியில் இந்திய அணி 5-4 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கத்தினை வென்றது. 41 வருடங்களுக்கு பின் இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ளது. இதுவரை டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியா 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களுடன் 4 பதக்கங்களை வென்றுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் 33 தங்கம், 24 வெள்ளி, 16 வெண்கலப் பதக்கங்களுடன் மொத்தமாக 73 பதக்கங்களுடன் சீனா முதலிடத்தில் உள்ளது. 28 தங்கம், 34 வெள்ளி, 26 வெண்கலப் பதக்கங்களுடன் மொத்தமாக 88 பதக்கங்களுடன் அமெரிக்கா 2ஆம் இடத்தில் உள்ளது. 21 தங்கம், 9 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களுடன் மொத்தமாக 44 பதக்கங்களுடன் ஜப்பான் 3ஆம் இடத்தில் உள்ளது. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.